வருவதை நீ எதிர்கொண்டு பார்த்திடு கோழையாகாதே. உன்னில ரத்தம் அதனித்தம் கொதிக்கட்டும், எண்ணிய எண்ணம் அது என்றும் ஜெயிக்கட்டும். தப்பேதும் இல்லை நீ அப்பனுக்கு பிள்ளை. எதுக்குன்னு எதிரியே இல்லை, நம்பிக்கை கொள் தடைகளே இல்லை. நிமிடம் ஏன் நடிகளே போதும், நினைப்பதே வெற்றிதானே. எழுந்து வா இருக்கீங்களா? பொள்ளாச்சி நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு 10 டைம்ஸ் பெட்டரா பண்ணிட்டோமா? நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே என்ன சொன்னேன், அவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு இல்லையா? பட் நாமக்கல் 1.5 வருஷமாக நம்மளை கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு தான் நாமக்கல் வருவாங்க. ஃபுல் எனர்ஜியோடு போகிறோம். பொள்ளாச்சியில் என்ன பண்ணணுமோ அது மாதிரி அதை விட ப்ளஸ்ஸோடு வர்றோம். சரியா? இதுக்கு மாதிரி ஒரு ப்ரேயர் வச்சுக்கலாமா? எல்லோரும் அவங்கவுங்க கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம பாசிட்டிவாக போயிட்டு வரணும். வரும்போது கம்பெனிக்கு என்ன எனர்ஜி கிடைக்குதோ, என்ன மணி ஃப்ளோ கிடைக்குதோ உங்களுக்கு கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் நல்ல அனுபவம் கிடைக்கட்டும். நல்ல ஒரு ஒரு லெவலில் நீங்கள் உங்கள் ஏஜ்லலாம் ஒரு விஷயங்கள் இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஃப்யூச்சரில் எங்கேயாவது பயன்படும். நம்ம நம்மளை மென்மேலும் உயர்த்திக்கிறதுக்கான 3 நாளாக இது இருக்கணும். நம்ம பண்புலையாகட்டும், நம்மளோட பேச்சிலையாகட்டும், நம்மளோட நடவடிக்கையிலையும் நம்ம உயர்த்திக்கிற நாளாக இந்த 3 நாள் இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கலாமா? கஸ்டமர்ஸ் கிட்ட சேல்ஸுக்கு மேலே உங்களோட அணுகுமுறை சூப்பராக இருக்கணும். சரிங்களா? சக்கரவர்த்தி மாலோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக ஸ்டாஃபோட கனிவு நல்லா இருக்குன்னு எல்லா பக்கமும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட கேரக்டரை நம்ம நீட்டாக அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வரணும். சரியா? ஸோ நம்ம டீம் ஸ்ரீ சக்கரவர்த்தி மால் டீம் கம்ப்ளீட் எனர்ஜியோட ஃபுல் ஸ்டாக்ஸோட நாமக்கல் கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்குலேருந்தே ஸ்டாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரைடே மார்னிங் ஜூலை 24 கோஸ்டல் ரெசிடென்சி நாமக்கல்ல நம்ம ஸ்ரீ சக்கரவர்த்தி மால் எக்ஸிபிஷன் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இன் அண்ட் அரவுண்ட் நாமக்கல் பீப்புள்ஸ் ரெடி ஆகுங்க. உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு.